no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஒவ்வொரு நாளும் படிப்படியாக வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய எழுச்சி, பெரிய உற்சாகம், பெரிய கூட்டம், பெரிய வரவேற்பு. அதேமாரி தலைவர் போகக்கூடிய இடங்கள்லாம் மக்கள் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறாங்க. தேர்தலுக்கு இன்னும் காலகட்டம் இருக்குது. கூட்டணிகள் எல்லாம் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது மிக வலுவான ஒரு கூட்டணியாக, ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய கூட்டணியாக அமையும் அப்படிங்கிறத கண்டிப்பாக உறுதியாக சொல்லிக்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி மக்கள் மத்தியில் அதிருப்தி அலைன்னு சொல்லலாம் அடித்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி அரசு ஊழியர்கள் முதற்கொண்டு சாதாரண ஏழைகள் முதற்கொண்டு இன்றைக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் தேர்தலை. அதனால் 2026 நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும். இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா ஒரு முஸ்லீமை கொள்கிறான். ஆனால் நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் சமமான ஒரு வாழ்க்கையை நம்முடைய பிரதமர் அமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். எந்த விதமான ஒரு வேறுபாடும் கிடையாது. ஆனால் பொய்யா திராவிட முன்னேற்ற கழகம் தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை முட்டாளாக்கக்கூடிய நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக மாற்றம் வரும். அதுவும் மாறும் கண்டிப்பாக. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற முழக்கத்தோடு தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக மக்கள் பயணத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார். அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு கோவை தெற்கு மாவட்ட பகுதியில், அதாவது ஒரு பிரம்மாண்ட மாநாடு போல இந்த ஏற்பாடு இங்கு நடந்து கொண்டிருக்கு. இந்த ஏற்பாட்டை முழுமையாக தமிழகம் முழுவதும் செய்து வரும் அண்ணன் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் நம்மிடையே இருக்கிறார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கிறது இந்த பயணம்? தமிழகம் முழுவதும் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம்ன்ற முழக்கத்தோடு உங்களுடைய தலைவர் நீங்கள் எல்லாருமே போய் மக்களை சந்திக்கிறீங்க. தொடங்கி நிறைய இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாட்களுக்கு மேலாக உங்களுடைய பயணம் இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கிறது மக்கள் சந்திப்பு? தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவருடைய பயணத்தை துவங்கி இன்றைக்கு 47 நாட்கள் ஆகிறது. 47 நாட்களில் 52 மாவட்டங்கள் இன்னையோட முடிவடைய இருக்குது கட்சி அடிப்படையில். எல்லாமே பத்திரிகை, தொலைக்காட்சி, சமூக வலைதளம் எல்லாத்துலேயுமே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆரம்பத்தில் இருந்த விட ஒவ்வொரு நாளும் படிப்படியாக வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய எழுச்சி, பெரிய உற்சாகம், பெரிய கூட்டம், பெரிய வரவேற்பு. அதேமாரி தலைவர் போகக்கூடிய இடங்கள்லாம் மக்கள் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதாக இருக்குது. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றக்கூடிய வல்லமை என்டிஏ அலைன்ஸ், என்டிஏ கூட்டணிக்கு இருக்கிறதா? அந்த பலம் இருக்கிறதா உணர்றீங்களா நீங்கள்? தேர்தலுக்கு இன்னும் காலகட்டம் இருக்குது. கூட்டணிகள் எல்லாம் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது மிக வலுவான ஒரு கூட்டணியாக, ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய கூட்டணியாக அமையும் அப்படிங்கிறத கண்டிப்பாக உறுதியாக சொல்லிக்கிறோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னார், நாங்கள் பீகாரை பிடிச்சிட்டோம், அடுத்து வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடுன்றாரு. தமிழ்நாட்டை வெற்றி பெற்று அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கெல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரவுண்டில் உங்களுக்கு வரவேற்பு இருக்கா? நீங்கள் அந்த அளவுக்கு பலப்படுத்தி ஒரு வெற்றியை டெல்லிக்கு கொடுக்குற அளவுக்கான பலம் வாய்ந்தவர்களாக மாறி இருக்கீங்களா பிஜேபி? பாரதிய ஜனதா கட்சி கடந்த காலத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் தமிழ்நாட்டில். இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் தனித்து நின்று ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோமான்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை. அப்படிங்கிறதுனால இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் இயக்கம். அதுக்கு அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ தமிழ்நாட்டில் முதல் பெரிய இயக்கமாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வீழ்த்த வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான முயற்சியில் நாங்கள் இறங்கி இருக்கின்றோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி மக்கள் மத்தியில் அதிருப்தி அலைன்னு சொல்லலாம் அடித்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி அரசு ஊழியர்கள் முதற்கொண்டு சாதாரண ஏழைகள் முதற்கொண்டு இன்றைக்கி
எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் தேர்தலை. அதனால் 2026 நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும். மோடி ஆபத்தானவர், பிஜேபி ஆபத்து அப்படின்னே ஒரு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக திமுக கூட்டணிகள் சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஏதோ ஒரு ரூபத்தில் உள்ளே வர பார்க்குறாங்க. அதை நம்ம தடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு அதை சொல்லியே அவங்க பெரிய அளவுக்கான வாக்குகளை அறுவடை செய்கிறாங்க. இந்த 26 அதே ஃபார்முலாவை தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை எப்படி உங்களால் முறியடிக்க முடியும்? மோடிஜி ஆபத்தானவர் அப்படின்னு கருத்து சொல்கிறாங்கன்னா அவங்க சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் மெயினாக சொல்கிறாங்க. மெயினாக சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஆட்சி, சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தக்கூடிய ஆட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த 12 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி ஏற்பட்டு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராகி 12 ஆண்டு காலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 12 ஆண்டு காலத்தில் எங்கேயாவது சிறுபான்மையினர் தாக்கப்பட்டிருக்கின்றார்களா, அல்லது அவர்களுக்கு ஏதாவது இன்னல் ஏற்பட்டிருக்கிறதா, இல்லை அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சமமான உரிமைகள் கொடுக்கப்பட்டு பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா ஒரு முஸ்லீமை கொல்றான். ஆனால் நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் சமமான ஒரு வாழ்க்கையை நம்முடைய பிரதமர் அமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். எந்த விதமான ஒரு வேறுபாடும் கிடையாது. ஆனால் பொய்யா திராவிட முன்னேற்ற கழகம் தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை முட்டாளாக்கக்கூடிய நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக மாற்றம் வரும். அதுவும் மாறும் கண்டிப்பாக. ஆனாலும் டிவைடட் பாலிடிக்ஸ் பிஜேபி பண்ணுதுன்றாங்க. அவங்க கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் அந்த சிறுபான்மை வாக்குகளுக்காக அவங்க பேசுகிறதா சொல்கிறீங்க. நீங்கள் இந்து கன்சாலிடேஷனுக்காக நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்ற ஒரு பார்வையும் இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாருக்குமான ஆட்சி தான் நடக்குது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்முடைய பிரதமர் எல்லாருக்குமான ஆட்சி தான் நடத்திட்டு இருக்காரு தவிர ஒரு மதத்திற்கான ஆட்சி எந்த வகையில் ஒரு நாள் கூட நம்முடைய பிரதமர் ஒரு மதத்தை மட்டும் உயர்வான மதம் அப்படின்னு என்றைக்கு பேசுனதே கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்துமஸ் வந்துச்சு, நம்முடைய பிரதமர் போய் எல்லாரோடையும் கலந்துக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய தீபாவளிக்கு கூட வாழ்த்து சொல்கிறது கிடையாது. இந்துக்களுடைய சடங்குகளை கேவலப்படுத்துகிறாரு. இந்து கோயில்களுக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தால் கூட அதை நடைமுறைப்படுத்த மறுக்கக்கூடிய அரசாங்கமாக அந்த அரசாங்கம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் மதவாத அரசாங்கமாக, இந்துக்களுக்கு எதிரான அரசாங்கமாக இருக்க தவிர பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான அரசாங்கமாக தான் இருக்குது. எந்த வகையிலையும் நாங்கள் பாகுபாடு பார்க்குறது கிடையாது. இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய எல்லாரையும் நேசிக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பிரைம் மினிஸ்டரோ உள்துறை அமைச்சரோ இந்த தேர்தலை ஒட்டி தமிழ்நாட்டுக்கு அதிக பயணங்கள் இருக்குமா வர்ற நாட்கள்? நீங்கள் அந்த மாதிரி ஏதேனும் திட்டமிடல் கோரிக்கை ஏதாவது வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டிற்கு அதிகமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வார்கள். நாங்கள் கூட எங்களுடைய பயணத்தினுடைய நிறைவுக்காக 2 பேரிடமே தேதி கேட்டிருக்கோம். பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சரோ 2 பேரில் யாராவது ஒருத்தட்ட நிறைவு நாள் நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். நிச்சயமாக பொங்கலுக்கு முன்னாடி வந்தார்னு சொன்னால் ஒரு பெரிய அளவிலான பொங்கல் நிகழ்ச்சியும் வச்சுட்டு நிறைவு நிகழ்ச்சியும் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். பொங்கலுக்கு பிறகு வந்தால் ஜல்லிக்கட்டு வச்சுட்டு நிறைவு நிகழ்ச்சி வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். தேதி ஒரு சில நாட்களில் எங்களுக்கு தெரிய வரும். ஏன் பாஜகவுக்கு ஓட்டு போடணும்? பாஜகவை மக்கள் உங்களை நோக்கி வர வேண்டும். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏன் ஓட்டு போடணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி மாரி இல்லாமல் ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 12 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கோம். பல மாநிலங்களில் ஆட்சி பண்ணுறோம். இந்த தமிழ்நாட்டில் இருக்க மாதிரியான ஊழல் எந்த மாநிலத்திலேயாவது இருக்கா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நேர்மையாக ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு கட்சி. அதேமாரி வளர்ச்சி பாதையில் எப்படி நாட்டை கொண்டு போகிறோமோ, இந்தியாவை எப்படி வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறோமோ அதேமாரி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி வந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போகும், மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போகும். ஊழல் அறவே ஒழிக்கப்படும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எல்லார் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. எல்லாரும் சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நேர்மையான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, ஏழைகளுக்கான ஆட்சி வேணும்னு சொன்னால் அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி வரணும்.